கிருபையினால் இன்று அல்லாஹு தஆலா 22ஆம் ஜுஸுவை இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். அல்லாஹு தஆலா இன்று ஓதிய திருவசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் வைத்திருந்த அன்பை அல்லாஹு தஆலா பல ஆயத்துகள் மூலமா வெளிப்படுத்துகிறான். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டுக்கு சில பேர் விருந்தாளியா கூப்பிட்டாங்க. முசமில் பாய், தயவு செய்து மாடிவாங்க, பேசுறதுக்கு நம்ம நம்பிங்கும் பேசுவாங்க. யாரும் பேச தயவு செய்து விட்டுருவாங்க. நீ மாடி வாங்க, இங்கே மதிச்சு முடியும், நீ மாடி வந்துச்சோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சில விருந்தாளிகளை கூப்பிட்டுருந்தாங்க. வந்த சஹாபாக்கள் சாப்பிட்டுட்டு உடனே எழுந்துச்சு போகாம கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த விருந்தாளிகளை எப்படி வெளியே போக சொல்றது, வெளியே போங்க, பேசி சாப்பிட்டு போங்க என்று சொல்றது ரசூலுல்லாஹி சங்கோஜப்பட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியாக பொறுமையாக இருந்தாங்க. அல்லாஹ் ஆயத்தறிக்கை வச்சுட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா ததுகுலு புயூத்தன் நபியி இல்லா யுதன லக்கும், நபியுடைய வீட்டுக்கு நுழைஞ்சிடாதீங்க ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாலே தவிர. அப்படி அனுமதி கொடுத்து நுழைஞ்சீங்கன்னு சொன்னா கைர நாதிரீன இனாஹு வராக்கின் இதா துஈத்தும் ஃபதுகுலு, ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தா நீங்க உள்ள போங்க. ஃபைதா தைந்தும் ஃபன்தஷிரு, சாறு முடிச்சிங்களா உடனே எழுந்துச்சு போயிருங்க. வலா முஸ்தானிஸில் ஹதீஸ், பெருமானா வீட்டில் உட்கார வச்சு உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு இருக்காதீங்க. இன்ன தாலிக்க கான யூதின் நபி, இவ்வாறு நீங்கள் செய்வது என் நபியின் உள்ளத்தை வருத்தப்படுத்துகிறது. ஃபயஸ்தஹீ மின்கும், அந்த நபி அவர்கள் வெட்கப்படுகிறார்கள் சொல்வதற்கு. வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், அல்லாஹு தஆலா உண்மையை சொல்ல வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை சொல்லி காட்டுறான். பாருங்க எவ்வளோ சின்ன விஷயம். நம்ம வீட்டில் வந்தாங்க, சாப்பிட்டு எஞ்சி போகாமல் பேசிட்டு இருந்தாங்க. இது நமக்கு சின்ன சாதாரண விஷயம்தான். ஆனால் இதுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தையே, சூரா அஹ்ஸாபில் ஒரு பெரிய வசனத்தை எல்லாம் இறக்கி வச்சு ரசூலுல்லாஹ் வீட்டை சாப்பிட்டா எஞ்சி போயிடும், உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க, நபி உள்ளத்தை வருத்தப்படுத்துது. அவ்வாறு வருத்தப்படுத்துவது பெரிய பாவம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் பெருமாள் சபைக்கு சில வந்தாங்க. வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி இல்லாமல் பெருமாளை கேட்காம வெளியே போயிட்டாங்க. சபையை உட்கார்ந்து இருந்தவங்க ஏதோ அவசர வேலை போல பெருமாள் அனுமதி கேட்டு வெளியே போகாம மெதுவாக நழுவி வெளியே போயிட்டாங்க. அல்லாஹ் ஆயத்தறிக்கை வச்சுட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நீ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இலா அம்ரின் லம் யذهபு ஹத்தா யஸ்தஅதினு, நபியுடைய அனுமதி இல்லாமல் நபியுடைய சபையை விட்டு வெளியே போயிடாதீங்க. ஃபயஸ்தஅதனூக லிபானி ஷானிஹிம், நபியே யாராவது உங்கள்கிட்ட சபைக்கு வந்த பிறகு சபை விட்டு வெளியே போறதுக்கு அனுமதி கேட்டாங்கன்னு சொன்னா ஃபஅதன் லிமன் ஷிஅத மின்ஹும், நீ யாருக்கு நாடுகிறீர்களோ அவங்க கொடுங்க. எல்லா அமைதிகள் எல்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, யாரை விரும்புறீங்களோ நீங்க அனுமதி கொடுங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வஸ்தக்ஃபிர் லஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்ட மன்னிப்பு தேடுங்க. நபியுடைய சபையில வந்த பிறகு அதை விட்டு வெளியே போக அனுமதி யார் கேட்குறாங்களோ நாளை அனுமதி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்க இஸ்திக்ஃபார் அவங்களுக்காண்டி செய்யுங்க. நபியுடைய சபையை விட பெரிய சபை என்ன இருக்க போகுது அவங்களுக்கு? என்னதான் பெரிய வேலைக்கு போனாலும் நபியுடைய சபையை விட பெரிய வேலை எதுவும் இருக்க முடியாது. அதனால அவங்க நபியுடைய சபைக்கு வந்த பிறகு வெளியே போறாங்கல்ல, அவங்க தான் நபியே நீங்க மன்னிப்பு தேடுங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டு
கத் யஅலமுல்லாஹுல் முஅவ்விகீன மின்கும் அல்லாஹ் யார் உங்கள நபியுடைய சபைக்கு வந்த பிறகு நபிகிட்ட கேட்காம வெளியே போறாங்களோ அல்லாஹ் அவரை அறிந்திருக்கிறான். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யார் போறீங்கன்னு சொல்லி. فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. யார் நபியுடைய சபைக்கு வந்த பிறகு நபியுடைய அனுமதி இல்லாமல் வெளியே போறாங்களோ அவர் அல்லாஹ்வுடைய அஸாப் வருவதை விட்டு பயந்து கொள்ளட்டும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கி வச்சான். நம்முடைய ஷேக்னாவுடைய சபைக்கு, ஃபைஜினாவுடைய சபையில சில பேர் வந்தாங்க. ஏதோ ஊர்க்காரங்க சர்க்கார் சில்லா ரம்ஜான் 2 நாள் முன்னாடி இருந்தாங்க. அப்புறம் சர்க்கார் தேர்வார் 100 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க சர்க்கார் தர்பாரில். நான் போனால் தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நாள் அவங்க சில்லால இல்லாமல் ஊருக்கு போயிட்டாங்க. பக்கத்து ஊர் தான், வடகரையே ஏதோ ஊர் நினைக்கிறேன். அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. மறுநாள் சர்க்காரம் ஏதோ வந்துட்டாங்க. சில்லால 30 நாள் சில்லா இருக்கணும். நடையில சொல்லாமல் கொள்ளாமல் சர்க்கார் அவங்க ஊருக்கு போயிட்டு ஏதோ வேலை போட்டு ஊருக்கு போயிட்டு மறுநாள் வந்துட்டாங்க. இப்போ சர்க்கார் நாயகம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சர்க்கார் வந்தோடனே நேத்தியம் அவங்களை காணா, அவங்களே சில்லாருன்னு கேட்டாங்க. சர்க்கார் அவசரமாக ஊருக்கு போயிட்டு ஃபோன் வந்து ஏதோ சொன்னாங்க. இப்போ சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, ஷேக்குடைய சபைக்கு வந்த பிறகு ஷேக்குடைய அனுமதி இல்லாமல் ஷேக்குடைய சபையை விட்டு வெளியே போகக்கூடாது. சில்லாக்குன்னு வந்துட்டீங்க, வந்த பிறகு சர்க்காரோட அனுமதி கேட்டுட்டு தான் இங்கேருந்து வெளியே போகணும், ஊருக்கு போகணும். அல்லாஹ் சொல்லி சர்க்கார் இந்த ஆயத்தை வாட்சி காமிச்சாங்க. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, நபியுடைய சபையிலேருந்து யார் தெரியாமல் வெளியே போகிறாங்களோ அவரை அல்லாஹ் அறிந்திருக்கிறான், அல்லாஹ் அஸாப் வந்து பயந்துங்க என்னெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் பார்த்தீங்களா. அப்போ நபியுடைய சபைக்கு சஹாபாவுக்கு என்ன ஹுக்குமோ அதே மாதிரி தான் ஒரு ஷேக்குடைய சபையில் முரீதுகளுக்கு ஹுக்குமு. இப்போ நபியுடைய சபைக்கு வந்த பிறகு சஹாபாக்கள் இப்படி வெளியே போனால் அஸாப் வருமோ அதே மாதிரி தான் ஷேக்குடைய சபை வந்த பிறகு அனுமதி இல்லாமல் வெளியே போனால் அதே மாதிரி தண்டனை வருமா என்பதா நம்ம ஷேഖனா சொல்லி காமிச்சாங்க. அதனால அல்லாஹ் தஆலாவுடைய திருவசனங்கள் எல்லாமே நம்ம அமல் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்க, இன்னைக்கு சோதனை சூறாக்கள்ல சபான்னு ஒரு சூறா ஓதனாங்க. சபான என்ன, ஏன் அந்த 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 பேர் அல்லாஹ் ஒரு சூறாக்கு பேர் வச்சான் அப்படின்னா, சபான்னு ஒரு ஊருக்கு பேர். அந்த ஊர் பேரை அல்லாஹ் ஒரு சூறாக்கு பேரா வச்சிருக்கிறான். ஏன் அந்த சூறாக்கு அல்லாஹ் பேரா வச்சான்னு சொன்னா, அந்த ஊர்ல பெரிய படிப்புன இருக்குன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. லகத் கான் லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா, நிச்சயமா சபா என்ற ஊரிலே அவர்களுடைய வீடுகளிலே உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. ஜன்னதான் யமீனின் வ ஷிமால், அந்த ஊருடைய வலப்புறமும் இடப்புறமும் எங்க பார்த்தாலும் தோற்றம் துறவும், பார்க்க ரம்மியமான ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி அந்த சபாங்கிற ஊர். நாட்டிலே ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஒரு ஊர். இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் எங்க பார்த்தாலும் ஒரே தோட்டம் துறவு, கண்ணு குளிர்ச்சியான ஒரு ரொம்ப அழகான ஊரா இருந்துச்சு. குலூ மிர் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குருலா, அல்லாஹ்வுடைய எல்லா ரிஸ்க்கும் நல்லா கிடைக்குது அந்த ஊர்ல. பழம் இருக்கும், தானியம் எல்லாமே, எல்லாம் சாப்பிடுங்க, நன்றி செலுத்துங்க. பல்தத்துன் தையிபத்துன் வ ரப்புன் கஃபூர், இந்த ஊரும் நல்ல ஊரு, உங்க ரப்பும் கஃபூரான மன்னிப்பான ரப்பு. என்னெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த ஊருக்கு சுபத்தை சொன்னான். எல்லா உணவு, எல்லா பலவர்க்கம் எல்லாமே அந்த நல்லா கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஃபஆரது, அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் எல்லா நேமத்திலும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அல்லாஹுக்கு மாறு செஞ்சாங்க. அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட மறுத்துட்டாங்க. ஃபர்சல்னா அலைஹிம் சைரல் அரிம், அந்த ஊர்ல நல்ல விவசாயத்துக்காண்டி ஒரு மிகப்பெரிய டேம் ஒன்று இருந்துச்சு, அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டுக்கு பேர் அரிம் தான், அணைக்கட்டு பேர். மேட்டூர் டேம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி அந்த ஊர் அணைக்கட்டு பேர் அரிம். அரிம் என்று ஒரு மிகப்பெரிய அணைக்கட்டை இருந்துச்சு, அணைக்கட்டு. அல்லாஹ் தஆலா செஞ்சான், அந்த அரிம் என்ற அந்த அணைக்கட்டை நாம் உடைத்து விட்டோம். தான் உடைஞ்சுன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா, ஃபர்சல்னா, நாம அதை உடைச்சு விட்டோம். அதை ஃபபத்தல்நாஹும் பிஜன்னதைஹிம் ஜன்னதைனி தவாதி உகுன் ஹம்தின் அஸ்ரின் வ ஷைஇன் மின் சித்ரின் கலீல், அந்த ஊர்ல தோட்டம் துறவு எல்லாம் போய் அந்த ஊர் என்ன ஆயிடுச்சு, வெறும் கள்ளி செடியும் எல்லா ஊர். அணைக்கட்டை உடனே என்ன ஆகும்,
ஊரே அடிஞ்சு ஊரே எல்லாம் காலியாகி எல்லா மரம் செடி வீடு கீடு எல்லாம் காலியாகி வெறும் புல்லு புதறு ஆகி வெறும் கள்ளி செடியும் இறந்த மரம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு புதரா அந்த ஊரை எல்லாம் ஆக்கிட்டோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். நம்ம அப்ப அல்லாஹு தாலா வஹல் நுஜாசி இல்லல் கஃபூர், இறைவனுக்கு யார் நன்றி மறந்தார்களோ அவர்களுக்குத்தான் நாம் இவ்வாறு தண்டனை கொடுப்போம் என்று அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? சபாங்கிற ஊருக்கு பேர் வச்சு ஏன் சொல்லி காட்டுறான்? நம்ம ஊரையும் அல்லாஹ் சலாமத்தை ஆக்கியிருக்கிறான். எல்லா உணவும் கிடைக்குது, கிடைக்காத உணவே இல்லை. காலைல ஒரு வருஷத்துக்கு போனா எல்லா காய்கறி, எல்லா கீரை, எல்லா தானியங்கள், கேரட் பார்த்தா எங்கிருந்து உருளை கேரட்டுக்கு பார்த்தா ஊட்டிலிருந்து வருது, வெங்காயம் பார்த்தா நாக்பூர்ல இருந்து வருது, எல்லா வகையான உணவு, பழங்கள் பார்த்தா ஆயிரக்கணக்கான பழ வர்க்கங்கள், இல்லாத காய்கறியே இல்லை, இல்லாத பழமே இல்லை, எல்லாம் குவியல் குவியலா எல்லாம் கொடுத்துருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, அந்த ஊருக்கு எத்தனை வகையான மக்கான், அந்த ஊருக்கு எல்லா புறத்திலிருந்தும் உணவுகளை தானியங்கள் நான் கொண்டு வந்து கூச்ச அல்லாஹ் தாலா ஃபகஃபரத் பி அன்ஹுமில்லாஹ், ஆனா அல்லாஹ் நியமத்துகளுக்கு மாறு செஞ்சாங்கன்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் தாலா. ஆனா அல்லாஹ் தண்டனை வந்துன்னு சொல்லி காட்டுறான். நாம அல்லாவுக்கு பயப்படணும். அல்லாஹ் நியமத்தை சாப்பிடக்கூடிய நாம் நன்றி உள்ளவர்களா அல்லாஹ்வுக்கு சுக்ரு செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் அதிகப்படுத்துவோம் அல்லாஹ் தாலா. நாம் பார்க்குறோம் ஈரான்ல இன்னைக்கு நல்ல நல்ல செழிப்பான ஊர் தான், எங்கே பார்த்தாலும் மாடி தான். நம்ம ஊர் மாதிரி ஓட்டு வீடு சின்ன வீட்டில் கிடையாது, எங்கே பார்த்தாலும் 10 அடுக்கு மாடி, ஏசி, எங்கே பார்த்தாலும் எல்லா வீட்லேயும் காரு, வசதியான ஒரு ஊர் தான் அந்த ஊர். ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம் மக்கள் எல்லாம் அப்படியே குண்டு மலை பொழியுது, டெய்லி 1000 பேர் சாகிறாங்க, ஷஹீத் ஆகிறாங்க. மக்கள் எல்லாம் குழந்தை குட்டி வச்சுக்கிட்டு ஓடக்கூடிய காட்சி நாம் பார்க்குறோம். எல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. எல்லா உணவும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அல்லாஹ் தண்டனைன்னு வந்துட்டா நாம் நினைக்கிறான் அவன் அமெரிக்கா அடிக்கிறான், அவன் அடிக்கிறான்னு. ஆனா வசல்ல அடிக்கிறது யாருங்க? அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமியா, எல்லா சக்திக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை. இப்போ இது அமெரிக்கா வல்லரசு பெரிய பெரிய சக்திங்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? குலில்லாஹு மாலிகல் முல்க், அவன் கையில் தான் எல்லா ஆட்சி அதிகாரமும் இருக்கு. அல்லாஹ்வுடைய நியமத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுது, அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு மாறு செஞ்சு எல்லா டிவி எல்லா ஊரில் பார்த்தாலும் சினிமா டிராமான்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுது அல்லாஹ் தண்டனைகள் இந்த மாதிரி பல வகையா வரும்னு சொல்லி அல்லாஹு தாலா நம்ம குர்ஆன் ஷரீஃபில் நமக்கு அல்லாஹு தாலா எச்சரிக்கிறான். அல்லாஹு தாலாவுடைய அந்த அல்லாஹு தாலாவுடைய அந்த எந்த ஆயத்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறானோ அவைகளை படிக்கும் பொழுது நாம் உணர்ச்சி பெற வேண்டும், பயப்பட வேண்டும். நேற்று கூட வேறு ஜமாமத்த பயான சொல்லி காமிச்சாங்க, குரானை நம்ம சரிசையாக ஓயிட்டே போகக்கூடாதுமா. குரானை சும்மா சரிசையாக ஓயிட்டே போகக்கூடாது. அதில் நம்ம ஒவ்வொரு ஆயத்தையும் ஒரு ரஹமத்துடைய ஆயத்தாக இருந்தால் அல்லா ரஹமத்தை கேட்கணும். அல்லா இந்த ரஹமத்தை எனக்கு கூடிய அல்லா அப்படின்னு கேட்கணும். இந்த மாதிரி அதாவுடைய ஆயத்துக்கள், இந்த மாதிரி அல்லாவுடைய தண்டனை ஆயத்து வரும்போது யாரெல்லாங்களை எங்களையும் உம்மத்த முகமதியா பாதுகாரியா அல்லான்னு துவா செய்யணும். ஒவ்வொரு ஆயத்து ஓதும் பொழுதும் நீ ஒரு சில நிப்பாட்டி நல்ல அல்லாவுடைய ரஹமத்துடைய அல்லாவுடைய சுப செய்தி சொல்லக்கூடிய ஆயத்துகளாக இருந்தா அல்லாவுடைய சுப செய்தி கேட்கணும். அல்லாவுடைய அதாவுடைய ஆயத்துகளாக இருந்தால் பாதுகாப்பு தேடும். இப்படிதான் ஓதணுமா, இப்படிதான் ஓதக்கூடிய முறை என்பதாக நம்ம நேற்று கூட ஜுபேர் ஜமா சொல்லி காமிச்சாங்க. அதனால அல்லாஹுடைய திருவசனங்களை ஓதும் பொழுது அதனை படிப்பினை பெறக்கூடிய அல்லாஹு தாலாவுடைய எச்சரிக்கைகளை பார்த்து அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்கியல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் ஒரு அடியாரை ரப்பே, யா அல்லாஹ் ஒரு நபியுனா இந்த உம்மத்துக்கு ரப்பே, வரிமாவுடைய நேசர்கள் ரப்பே, யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உன் திருமதி வசனங்களை கேட்டோம் அல்லாஹ். ஆனால் ரப்பே எங்களை உள்ளங்களில் பயம் வர மாட்டேங்குது ரப்பே. யா அல்லாஹ் எங்கள் உள்ளங்கள் கல்லை விட கடினமாக இருக்குது ரப்பே, இரும்பை விட
துருப்பிடிச்சு போயிருக்கிறல்லா, யாரெல்லாம் திருமறை வசனங்களை கேட்கும்போது பயந்து நடுங்கக்கூடிய பாயத்து அல்லா, யாரெல்லாம் திருமறை வசனங்களை கேட்டால் வைதா சமீபமாக ரசூலி தரா ஆயுரகும் தஃபீதும் தம்பி சொன்னேரம்பே, யாரெல்லாம் திருமறை வசனங்களை கேட்டால் அவனுடைய கண்கள் கண்ணீரை கொட்டும் நீ சொன்னேரம்பே. அப்படிப்பட்ட நல்லடியார்கள் எங்களை ஆக்கி ஆக்கி அல்வரியா அல்லா. ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் வைதாத்துல்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய ஆயத்துக்களை கேட்டால் அவர் அழுதவர்களாக கண்ணீர் வடித்தவர்களாக சஞ்சால ஊந்துருவாங்க நீ சொன்னிய ரப்பே. அப்படிப்பட்ட பயப்படக்கூடிய முத்தகீன்கள் எங்களை ஆக்கி ஆக்கி அல்வாயா ரப்பே. ரப்பே ரஹ்மானே அல்லாஹ் திருமசனி வசனங்களை கேட்டால் ஃபஸாதத்துஹும் ஈமானான்னு சொன்னிய ரப்பே, ஈமான அதிகரிக்கும் நீ சொன்னிய ரப்பே. அப்படிப்பட்ட நன்மக்கள் எங்களை ஆக்கி வச்சிடல்லா. குர்ஆனை ஓதியும் அதிலிருந்து படிப்பினை பெறாத, அதிலிருந்து பயப்படாத துர்பாக்கியவான் எங்களை ஆக்கியாத ரப்பே. யாண்டா ரப்பே ரஹ்மானே, ரம்ஜான் பிச்சையாக்குல்லா, ரம்ஜான்ல 2 மடங்கு போயிடுச்சுடல்லா, 2 மடங்கு போயிடுச்சல்லா. யாண்டா இன்னும் 10 நாள் தான் எங்க மிச்சம் இருக்குது ரப்பே. நல்லா மீதமுள்ள இந்த நாட்களை உனக்கு பொருத்தமா நல்ல வழியில பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கூட அல்லா. இது 17 நாட்கள் நாங்கள் நிறைய நேரங்கள் வீணாக்கிட்டு வரலா, நிறைய நேரங்கள் தூங்கி கழிச்சுட்டு வரது. இனி வரக்கூடிய நேரங்களை நாங்கள் உனக்கு பொருத்தமா நற்காரியங்கள்ல பயன்படுத்தி தரமாய் உடைய அன்பையும் உடைய காதலையும் நெருக்கத்தையும் பெற்று திறக்கிறதான் ஆக்கி வச்சிடல்லா. உன்னுடைய முகப்பத்தையும் உன்னுடைய நெருக்கத்தையும் வசலையும் அடையையும் பெற்று தரக்கூடிய ரம்ஜான் ஆக்கி வச்சிடலாம். ரஹ்மானே லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறியவும் விளங்கவும் முழங்கவும் தௌஃபீக் செய்யலாம். என்னுடைய துஆக்களை நன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் கபூல் செஞ்சுக்கிறப்பே. ஸல்லி யா ரப்பி அன் நபி சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.